பிரியமானவர்களே, உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அது நம்மை தலைகீழாக விழ வைத்துவிடும். அந்த அநீதத்தின் கூலியினால் மிஞ்சி போனால் எதை சம்பாதிக்க முடியும்? ஒரு நிலத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? உண்மை உள்ளவன் என்று நம்பி அல்லவா இந்த பொறுப்புகளை தேவன் நம்மிடத்தில் தந்தார். அந்த உண்மை உள்ளவன் என்று நம்பி தந்த அந்த தேவன் வருகிற பொழுது, நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகவற்றின் மேல் அதிகாரியாய் நான் வைப்பேன் என்று சொல்ல போகிற அந்த நேரம் அல்லவா நமக்கு ஆசீர்வாதம். உனது அன்பு மாய்மாலம் அற்றதாக அல்லவா இருக்க வேண்டும். உன் அன்பு மாயம் உள்ளதாய் இருக்கிறதே. அன்பு என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபத்தில் எழுதுகிறார். 2 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம், கற்பனைகளின்படி நடப்பது அன்பு. நம்முடைய ஜீவிதத்தை யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான கற்பனைகளை மாயமற்றவர்களாய் நாம் கடைபிடிக்கிறோமா? மாய்மாலமற்றவர்களாய் நாம் கடைபிடிக்கிறோமா? இல்லை என்று சொன்னார். மாய்மாலத்தோடு கூட மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக, நானும் தேவனை பின்பற்றுகிறேன், நானும் தேவனை அன்பு கூறுகிறேன் என்று நாம் சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே நமக்காக ஜீவன் தந்த அருமை இரட்சகர் கேட்கிறார், உன் அன்பினாலே என்னை மறுதலிக்கிறாயா? உன் முத்தத்தினாலே என்னை மறுதலிக்கிறாயா என்று அன்பின் இரட்சகர் கேட்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாடு மரணங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற நாம் தேவ சமூகத்திலே நம்மை சரி செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நடப்பதற்கு நாம் முயற்சிப்போம். தேவன் நமக்கு கைகளில் என்ன தந்திருக்கிறாரோ, சிறிய பொறுப்போ பெரிய பொறுப்போ எதுவாயிருந்தாலும் உண்மை உடையவனாய், உத்தமம் உடையவனாய், எஜமானனுக்காக சத்தியமானதை செய்கிறவனாய், தேவனுக்கு முன்பதால் சரியான ஒரு மனிதனாய் நிறுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. God bless you. God bless you. God bless you.